அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கி எனக்கு ட்ரெயின் தொண்டை வழியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் குரல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் சர்ச்சையை சகிக்க முடியாதவங்க அன்புட்டு கேட்குறேன். அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய வார்த்தைகளை இந்த வாரம் ப்ரெசென்ட் பண்ணணுமே என்றதான ஒரு வாஞ்சி நிமித்தம் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சுகவீனம் இருந்தாலும் கூட சரீரம் ஒத்துழைக்கல. இருந்தாலும் தேவனுடைய சத்தியங்களை என்று விடக்கூடாதுக்காக இந்த பாடத்தை எடுக்கிறேன். கொஞ்சம் தொண்டை ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சத்திய வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுன்னு பார்க்கும். ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டோம்னா அப்படி ஒரு வாரம் பிரேக் ஆயிரும். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் கர்த்தருக்குள்ளே ஏவுதல் பண்ணப்படுகிறேன் இந்த சத்தியத்தை எடுக்கிறதுக்காக. அதனால் இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஓய்வு நாளும் தேவனுடைய ராஜ்யம்ங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே அந்த வேதவசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன பாடம் பார்க்கணும்? ஓய்வு நாளும் தேவனுடைய ராஜ்யம்ங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே இந்த வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா, வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அப்போ வேலை செய்யக்கூடாதுன்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓய்வு நாளில் எந்த வேலை வெற்றி செய்யாமல் வீட்டில் அப்படி இருக்கணும், 6ஆவது நாள் 7ஆவது நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும், 6 நாள் 7ஆவது நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதான எண்ணத்தோடு கிறிஸ்தவம் பண்ணுறதுல சிலர் இருக்காங்க. ஓய்வு நாளுங்கிறது என்ன? இந்த 144 144னா சில ஊரில் கலவரமோ இல்லைன்னா கலவரம் அல்லது இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 144 போட்டுடுறாங்க. ஏன்னா ஊரடங்கு உத்தரவு, யாரும் எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுருந்தான்னு பார்ப்போம். ஊர் கலவரமோ வேறு ஏதாட்டி வந்தால் இந்த மாதிரி சட்டம் போடாமல் பார்ப்போம். வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஏதாட்டி தேவன் சட்டம் போட்டிருக்கிறாரா? வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது, நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க, 6 நாள் வேலை செஞ்சீங்க, 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற விஷயத்த தேவன் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு என்ன செய்து இந்த வேத படத்தை பார்க்க போகிறோம். அப்போ ஓய்வு நாள் என்றால் என்ன பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த ஓய்வு நாள் அனுசரித்ததை தேவன் ஒரு விஷயத்தை நிழலாக வச்சுருக்கான்னு பார்க்கும். அந்த நிழலான சம்பவம் என்னங்கிற விஷயத்தை பார்க்கும். அது ஓய்வு நாளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நிழலாக வச்சுருக்கான்னு பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்தை அது நினச்சா பார்க்க போகிறோம். தேவன் நினைச்சாரு 6 நாள் சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் 7ஆவது நாளை பரிசுத்தப்படுத்தி நினச்சது ஓய்வு நாளை பிரகடனம் பண்ணுறான்னு பார்க்கும். யாருக்குன்னா ஆதாமுக்கு சொல்கிறான்னு பார்க்கும். ஆதாம் ஜீவ காலம் ஃபுல்லாக அந்த காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாண சட்டத்திலையும் இந்த விஷயத்த தேவன் கொடுத்துருக்கான்னு பார்க்கும். ஓய்வு நாள் அனுசரிக்கிற விஷயத்த ஆதியில தேவன் ஆதாமுக்கிட்ட கொடுத்துருக்காரு. அது பின்னாட்களில் என்ன பண்ண நியாயப்பிரமாண சட்டம் எழுத போச்சுல, இந்த ஓய்வு நாளை சுத்தமாக அனுசரிக்கணும்ங்கிறான ஒரு விஷயத்தை கூட தேவன் அங்கே சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அதை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 2 மற்றும் 3. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 3. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். போதும் பார்க்கும். தேவனுடைய சிருஷ்டிப்பு பார்த்தீங்கன்னா 6 நாளுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது 6 நாள் கிடையாது, 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது என்று அறியாதிருக்கீங்க என்று பேதுரு நிருபத்தில் அப்போஸ்தலன் இப்போ பேதுரு சுட்டி காட்டியிருக்காருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 7ஆவது வருஷம் 7000 வருஷம் 7ஆவதுன்னா அவருக்கு 7ஆவதுன்னா 7000 வருஷம் தேவனுடைய பார்வையில் இது 7ஆவது வருஷம். ஆதாமுக்கு அது அவருக்கு 1ஆம் வருஷமாக தொடங்கப்படும் பார்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ 7ஆவது நாளை பரிசுத்தப்படுத்தி இதை ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது முழு உலகத்திலையும் 6000 வருஷம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்துருக்காருன்னு பார்க்கும். 7ஆம் நாள் ஓய்வு நாள்
அதாவது ராஜ்யத்தை அதாவது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து 6000 வருஷம் மனுஷனுக்காக சிருஷ்டிக்கிறார். மனுஷன் குடியிருக்கிறதுக்காக அந்த பூமியை ஒழுங்கின்மை வெறுமையா இருந்ததை சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டித்து ஆதாம் கையில ஒப்படைக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த 6000 வருஷத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த அந்த மனுஷனை ஆதாம் வந்து பாவம் செஞ்சுட்டு என்ன தெய்வ மகிமை அச்சவரா போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதாமை ஒழுங்குபடுத்துற விஷயம், ஆதாமின் சந்ததியை ஒழுங்குபடுத்துற விஷயத்த அவர் பண்றான்னு பார்க்கும். ஒழுங்குபடுத்தி அங்க வந்துட்டு ஒரு பரிசுத்த சந்ததி அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆவது நாள் அப்படின்னு பார்த்தா ராஜ்யத்தை ஒண்ணு வச்சிருக்கான்னு பார்க்கும். அது ஏன்னா உலக ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் சத்தியத்தை போதிக்கிறதுக்காக ஒரு விஷயம் வச்சிருக்கான்னு பார்க்கும். அப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஓய்வு நாளுங்கிற விஷயம் தான் அனுசரிச்சாங்க. அது எப்படி அனுசரிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். 144 மாதிரி 144னா வேலை விட்டு செய்யாம அந்த 7ஆம் நாள் வீட்டுல இருந்தாங்களா அங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஓய்வு நாள் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இந்த ஓய்வு நாள் பண்ணின விஷயத்த தான் இங்க ராஜ்யத்துல இங்க செயல்படுத்துவாங்கங்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு ஒரு நிலநாள சம்பவத்தை வச்சு நம்ம பார்த்து முடிக்கலாம்னு பார்க்கும். அப்ப பாத்தீங்கன்னா 6 நாள் தேவன் சிருஷ்டிக்கிறார். 6 நாள் 6 வருஷத்தை மனித குலத்துக்காக சிருஷ்டித்துட்டு 7ஆவது நாள்ல ஓய்ந்திருக்கிறார். அப்ப அதை பரிசுத்தப்படுத்துறார். விஷயத்தோட பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தப்படுத்தினா அந்த நாளை ஒரு ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்க பரிசுத்தப்படுத்துறான்னு பார்க்கும். அதுங்கிற விஷயத்த என்ன பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளை இல்ல 10 கட்டளை இல்ல, இது வந்து 4வது கட்டளை. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா அனுசரிக்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறான்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வாசிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனங்கள் 8 முதல் 11 முடிய. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 10 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 11 கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு 6 நாள் 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள். அதை வந்துட்டு பரிசுத்தமாக்கி அதை வந்து ஆசீர்வதித்தார் இருக்காரு. ஓய்வு நாள் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கிட்டான்னு பார்க்கும். 6 நாள் நீ எடுத்தது எல்லா வேலையும் செய்யி, எல்லா 6 நாள்ல அவன் கையின் கிரியைகள்லாம் நீ பார்த்துக்கோ, 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கன்னு சொல்றாரு. இந்த ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, நீயானாலும் நீயும் வேலை செய்யக்கூடாது, உன் குமாரனும் வேலை செய்யக்கூடாது, உன் குமாரத்தையும் வேலை செய்யக்கூடாது, உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரி நான் தான் வந்துக்கிட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு தேவன் எங்களுக்கு பிரமாணம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் இருக்கக்கூடாது. அவன் வேலைக்காரனுக்கும் எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது. அதாவது வயல்வெளியிலேயே மற்ற வேலையில எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் மிருகங்கள்னாலும் உங்கள் வாசல் இருக்க அந்நியனாலும் யாதொரு வேலை செய்யக்கூடாது. மிருகங்கள்னால மிருகத்தை கொண்டு போய் வயல்வெளியில உழுகுறதோ மிருகத்தை ஓட்டுறதோ எதுவுமே நீ என்ன செய்யக்கூட பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும். அவன் வேலை செய்யக்கூடாதுன்னா வீட்டு வேலை செய்யக்கூடாதா அப்படின்னா கிடையாது. வீட்டு வேலை செய்யலாம், தன்னுடைய கடமைகள் எல்லாம் செய்யலாம். ஆனால் நினைச்சது பிழைப்புக்கு அடுத்த வேலையில் எதையுமே செய்யக்கூடாது. அதாவது பிழைப்புக்கு அடுத்த விஷயம் நம்ம வந்து பிழைப்புக்கு அடுத்தன்னா சாப்பாடுக்காகவோ நம்மளுடைய ஜீவனுக்கு எதுவான எந்த வேலையும் அங்க செய்யக்கூடாது. அதான் ஓய்வு நாள் பிரமாணம். ஆனா இவங்க என்ன பண்ணிக்கூடாது, தன்னுடைய பிசிக்கல் ஒர்க் அதாவது சாப்பாடு காரியங்கள்லாம் பண்ணலாம் பார்க்கும். அது வந்து நம்ம பின்னாடி பார்க்க போறோம்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ இந்த ஓய்வு நாளுங்கிறது பிரமாணத்துல இருக்கு. அது 4வது கட்டளையும் பார்க்கும். அதை வந்து அனுசரிக்கணுங்கிற விஷயத்த அவர் சொல்றப்படுதுன்னு பார்க்கும். அப்படி நீங்க வந்துட்டு இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கலைன்னா அவன் வந்து கொலை செய்யப்பட வேண்டும் சொல்லி நியாயப்பிரமாண கட்டளை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16, 17 வாசிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 31 வசனங்கள் 13 முதல் 17 முடிய. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும்.
14. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 15. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். 16. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். 17. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். போதும் பார்ப்போம். அப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாள் ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நீங்கள் ஒரு தலைமுறை தோறும் இதை பண்ணுங்க. அப்போ நான் பரிசுத்தப்படுத்த போகிறேன் விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அப்போ 7ஆம் நாளில் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசுத்தத்தின் வேலையை அங்கே செய்கிறான்னு பார்க்கும். அது என்னங்கிறான விஷயத்த நம்ம வசனங்கள்லாம் படிக்கும் விஷயம் நம்ம புரியும் பார்க்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்கிறவன் கொலை செய்ய கடவன் இருக்கிறது. அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடி அறுப்பட்டு போவான் விஷயத்த சொல்லப்படுது பார்க்கும். இப்படி பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் போய் ஒரு பையன் நினைச்சிடாது விறகு பொறுக்க போவான். அவங்க அந்த பையனை என்ன பார்த்தீங்கன்னா, பிடிச்சிட்டு நினைச்சிட கல்லால் அடித்து கொள்வாங்கன்னு பார்க்கும். அப்போ ஓய்வு நாளில் விறகு பிறக்கிறது கூட அது தெய்வ குற்றமாக கருதப்படும்னு பார்க்கும். அப்போ அந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 6 நாளில் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் வேலை ஓய்ந்திருக்க வேண்டும், எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ 7ஆம் நாளில் எங்கள் வீட்டில் ஒரு அடுப்பு சமைக்கணும்னாலும் சரி, அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, விறகு பொறுக்கிறனாலும் சரி, அது என்ன பண்ணணும்னா இந்த நாளே அதை என்னன்னு எடுத்து வைக்கணும்னு பார்க்கும். அப்போ எடுத்தது அந்த நாளில் 7ஆம் நாளில் வெளியே எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ கர்த்தர் 7ஆம் நாளில் வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும், அவனுக்கு மரண தண்டனை. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவனுக்கு மரண தண்டனைன்னு பார்க்கும். அந்த மரண தண்டனை என்னன்னா, கல்லால் அரித்து கொல்லணும், அதுதான் அந்த ஒரு மரண தண்டனை பார்க்கும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையை ஆசரிக்கும்படி அதை கை கொள்ளப்படும். அது நித்திய அப்படிங்கிற நித்தியனா முடிவில்லாத அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். அந்த பிரமாணத்தை நீங்கள் அனுசரிக்கணும் அப்படிங்கிற அனுசரிச்சுடாரு. அது என்றைக்கும் எனக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். அப்போ 7ஆம் நாளில் நினைச்சாரு, அது ஓய்ந்திருந்து கர்த்தர் பூரித்தார்னா சந்தோஷப்பட்டார் எங்க விஷயம் சொல்லப்படுது. 6 நாள் வேலை செஞ்சு 6 நாள் சிருஷ்டிப்பு வேலை செஞ்சு 7ஆம் நாள் அதை பரிசுத்தப்படுத்தி பூரித்தார், சந்தோஷப்பட்டாருங்க. அப்போ ஒரு சந்தோஷமான காரியத்தை என்ன பண்றா பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் நாளில் பண்ணினார் பார்க்கும். அடுத்த பிரிய அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னா அங்கிற விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எகிப்திலிருந்து விடுதலையாகி என்ன பண்ணுறாங்க, கானான் தேசத்துக்கு ட்ராவல் பண்ணி வராங்க. அப்போ அவங்களுக்கு இந்த 40 வருஷம் அளவும் அவங்களுக்கு போஷிப்பதற்காக, அவங்களுக்கு உணவளிப்பதற்காக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மன்னாவே வானத்துலேருந்து அவருக்கு அனுப்புறான்னு பார்க்கும். ஏன்னா அவங்களுக்கு பிழைப்பு என்ன கிடையாது, அதனால எடுத்துறது பிழைப்புக்காக எங்கே வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. அதனால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இந்த மன்னாவை வானத்துலேருந்து இறக்கினார் பார்க்கும். அப்போ 7ஆம் நாளுக்குரிய அந்த மன்னாவை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, 6ஆம் நாளில் இரட்டிப்பாக கொடுத்தான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மன்னா வேலி ஏறதுக்கு முன்னாடி அதை எடுத்துடணும். எடுத்து அதை என்ன செஞ்சிடணும்னா, அதை உரலில் இடித்தோ அதை சமைச்சோ என்ன பண்ணணும், அப்பங்களோ சுட்டு சாப்பிடணும். அந்த ப்ராசஸை அந்த நாளில் செய்யணும், இல்லாட்டினா அது உருகி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது துர்நாற்றம், அடுத்த நாள் மீதி வச்சுன்னா அது துர்நாற்றம் அடிச்சுன்னு பார்க்கும். அன்னன்னைக்கு யூஸ் பண்ணி அன்னன்னைக்கு முடிச்சிடணும்னு பார்க்கும். அதுதான் அந்த மண்ணோடைய ஸ்பெஷல் பார்க்கும். அது கொத்தமல்லி அளவாக இருக்கும், அது வெள்ளை நிறத்தில் இருக்கும்.
அதோட ருசி வந்துட்டு ஒளிவை எண்ணெய் ருசி போலவும் ஒரு தேநீட்ட பலகாரம் போலவும் இருக்குன்னு பார்க்கும். அதை தான் ஒரு ஸ்பெஷல் பார்க்கும். இந்த மன்னா வந்துக்கிட்டு 7ஆம் நாளுக்குரியதையும் டபுளாக என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா 6ஆம் நாள் கொடுத்தான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 16 வசனங்கள் 22 முதல் 30 முடிய. 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து மீதியாயிருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. 25 அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாயிருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 27 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. 28 கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். 29 பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாள்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். 30 அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்க சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நாள் தானே தலைக்கு 2 ஓமர் வீதம் இரட்டத்தனையான ஆகாரமே சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர்கள் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அப்போ வந்து 6ஆம் நாளில் டபுளாக வந்துட்டு எடுக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விடிய காலத்தோறும் புசிக்கிற அளவு தக்கதாக செய்தார்கள், வேலி ஏற உருகி போன்னு சொல்லியிருக்கு. அப்போ வந்துட்டு அது வந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணா பார்த்தீங்கன்னா அது விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வச்சுருந்தா என்ன பண்ணுறது, அது பூச்சி பிடித்து நாச்சம் எடுத்து அவர்கள் வந்து நாச்சம் எடுக்குன்னு பார்க்கும். அப்போ வந்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் அது வச்சுட்டாங்கன்னா அது வந்து பூச்சி பிடித்து ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும் பார்க்கும். அது ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு 6ஆம் நாளில் கிடைக்க ரெட்டிப்பான ஒரு விஷயம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து பூச்சி பிடிக்கல, நாரல்ல அடுங்கான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்படின்னு சொல்றாரு, அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாள். நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாக இருக்கிறது எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்க. அப்போ மண்ணாவை எடுத்து உரலை எடுத்து நினைச்சாங்களா அப்பங்களை சுட்டு சாப்பிடாமன்னு பார்க்கும். அதை அப்படி செய்யுங்க அடுங்கான விஷயம் சொல்கிறாருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, மோசே கட்டளையிட்டபடி அது மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்பொழுது அது நாரம் இல்லை, அது பூச்சி பிடிக்கும் இல்லைன்னு. அப்போ அந்த 6ஆம் நாள் வந்து ரெட்டிப்பாக வந்து அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நாரில் பூச்சி பிடிக்கலான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாளில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக எடுத்தவங்களும் எடுத்திருப்பாங்க, குறைவாக எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அப்படி வந்துக்கிட்டு மீதியாக இருந்தாலும் நினச்சது அது நாச்சம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். ஆனால் இங்கே வந்து அது நாச்சம் எடுக்கலான்னு பார்க்கும். மோசே கட்டியிருந்தபடி அது மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள், அது நாரமில்லை, பூச்சி பிடிக்கும் இல்லை. அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசிங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள் என்றார். 6 நாள் அதை சேர்ப்பீர்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றார். ஓய்வு நாளில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மண்ண வானத்திலேருந்து வராதுன்னு பார்க்கும். 7ஆம் நாளிலே ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அதை காணவில்லை. ஜனங்களுக்கு வந்துக்கிட்டு டவுட்டாக இருந்துச்சு, மோசே சொன்னது உண்மைதானான். போய் பார்த்தாங்க, அது வந்துட்டு அது இல்லைன்னு பார்க்கும். அதை தேவன் வந்து வானத்திலேருந்து உச்சி பார்த்துட்டு, உன் ஜனங்க எந்த மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி அவர் திட்டுறான்னு பார்க்கும். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இங்கே 7ஆம் நாள்லேருந்து ஒருவனும் அவனோட ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், அதை விட்டு நினச்சது
நீங்கள் போகக்கூடாதுங்கிறான விஷயத்த அவர் சொன்னான்னு பார்க்கும். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு போகக்கூடாது அங்கிறான விஷயத்த அவர் சொன்னான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரே, ஸ்தானத்தை விட்டு போகக்கூடாதுங்கிறான விஷயத்த என்னங்கிறான விஷயம் பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஓய்வு நாளில் வந்துக்கிட்டு என்ன செய்தார்கள் அங்கிறான விஷயத்த பார்க்க போகிறோம் பார்க்கும். இந்த ஓய்வு நாளில் பயபக்தியாக இருக்க வேண்டும் அங்கிறான விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். லேவியாகமும் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லேவியராகமும் அதிகாரம் 19 வசனம் 30. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பார்கள். பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து அப்படின்னு சொல்லி அப்ப இடிச்சிட்ட ஓய்வு நாள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய ஆசாரிப்புடாரத்துலையோ அதுல என்ன தேவனுடைய இது வந்துட்டு ஆசாரிப்புடாரம் தானே இருக்கு. இந்த ஆசாரிப்புடத்துல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு பலிகள் பாவ நிறுத்த பலிகள் செலுத்தினாலும் சரி செலுத்துவாங்க. இந்த ஓய்வு நாள் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடக்கும். பலிகள் இந்த காணிக்கைகள் நடந்துட்டு இருக்குச்சுல வெளியில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவார்கள்னு பார்க்கும். அந்த டைமில் ஜெபம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய சத்தியங்கள் தோரால் இருக்கிற விஷயங்களை அடிச்சாங்க ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிற விஷயங்களாம் இருக்க போகுதுன்னு பார்க்கும். அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேவியாகமம் 19:3 சொல்ல முடியல, உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கு பயந்திருக்கவும் எனது ஓய்வு நாளை ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். உன் தாய் தகப்பனுக்கு எப்படி நீ பயந்து ஜெபிக்கோ அதே மாதிரி உன்னுடைய ஓய்வு நாளை நினைச்சது ஆசரிக்கணும். ஒரு பயபக்தியை அவர் ஆசரிக்கணும். பயபக்திங்கிறான தாய் தகப்பனுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்கியோ அதே முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கும் கொடுக்கணுங்கிற விஷயம் சொல்றாரு. அதை பரிசுத்தமாக அனுசரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீராக. ஓய்வு நாள் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த ஸ்தலங்கிறது ஆசரிப்பு கூடாதுன்னு பார்க்கும். அங்க வர்ற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த ஓய்வு நாள் என்ன பண்ணாங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இந்த ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா பின்னாட்களில் அதாவது அந்த ஆசாரிப்புடாரம் ஆலயமாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கும். சாலமோன் ஆலயமாக கட்டுறாருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அது இடிக்கப்பட்டு மறுபடியும் ஏறுவது காலத்தில் சீரமைக்கப்பட்டு இருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அப்படி இருக்குன்னு பார்க்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் தேவாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எருசலேமில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பலி காணிக்கை அந்த ப்ராசஸ் அந்த வேலையெல்லாம் நடக்கும்னு பார்க்கும். அந்த விருத்த சேதனம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் அங்கே தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஜப ஆலயங்கள் இருக்குது. அந்த ஜப ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் வசிக்கிற எல்லா இடங்களையும் இருக்குன்னு பார்க்கும். அது கலிலேயா தெசலோனிக்கே பட்டணங்கள் எங்கெல்லாம் அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜப ஆலயம் இருக்குன்னு பார்க்கும். அந்த ஜப ஆலயங்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளில் அங்கே அந்த என்ன சொல்லுவாங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளையிலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன ஆகமத்தையும் என்ன செய்வாங்க அங்கே தியானம் பண்ணுவாங்க அதனால சொல்லப்படுறது பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21-22 வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 21-22. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். 22. அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது பார்க்கும் கப்பர்நகூமுக்கு போனார். அங்க ஒரு ஓய்வு நாள் அங்க ஜெபாலயத்திலே பிரவேசித்து அங்க ஜெபம் பண்ணார். அப்ப கப்பர்நகூமுங்கிற இடத்துலயும் என்னது ஜெபாலயம் இருக்குன்னு பார்க்கும். அங்க யூதர்கள் வசிக்காங்க பார்க்கும். அவர் என்ன பண்றாருன்னா வேதபாரர் போல போதியாமல் ஒரு கடமைக்காக நினைச்சாங்க போதியாமல் அது அதிகாரம் உள்ளவராக இவருக்கு போதித்தார். அந்த போதகரை குறித்து ஆச்சரியப்பட்டாங்கன்னு பார்க்கணும். அவர் ஸ்டஃபன்னா ஒரு அதிகாரத்தோடு ஒரு பக்தி வைரத்தோடு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மடாராய்ஸ் பேசுனா அது எப்போ பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் பேசுகிறான்னு பார்த்தோம். அப்போ ஓய்வு நாள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜெபாலயங்களில் தேவனுடைய சத்தியங்களை அவங்க கேட்டாங்க எங்க பார்க்கணும். அடுத்தபடியாக மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க்கு அதிகாரம் 6 வசனம் 2.
ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? போதும் பார்க்கும். இது எங்க இது பண்றா பாத்தீங்கன்னா, ஒரு வளர்ந்த ஊர் கலிலேயா பார்க்கும். இது கலிலேயா இருக்கிற ஜெபாலயம் பார்க்கும். அங்க வந்துட்டு அடிச்சா ஓய்வு நாள்ல வந்துட்டு அடிச்சது உபதேசம் பண்றாருன்னு பார்க்கும். அநேகருக்கு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவருக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஆலோசித்துள்ளாரு. இவன் கையினாலே இப்படிப்பட்ட பலத்த செய்கை நடக்கும்படி இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படி வந்ததுன்னு சொல்றாரு. ஞானமா பேசுறாரு, அவரை அற்புத அடையாளம் பண்றாரு அப்படிங்கிற சொல்லப்படுது. அதனாலதான் ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க, தச்சின் மகனா அல்லவா, இவருடைய சகோதரர்கள் மட்டும் இருக்காங்களே, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு விஷயத்த நினைச்சுறாங்க. ஆச்சரியத்தோட பார்க்கும். அதனால ஓய்வு நாள்ல என்ன பண்றா பாத்தீங்கன்னா, அங்க ஜெபாலயங்கள்ல வந்துட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்ல போய் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அதிகாரத்தோட என்ன பண்றா பாத்தீங்கன்னா அங்க போதகம் பண்றாருங்க விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே வந்துகிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது லூக்கா சுவிசேஷத்துல படிக்கலாம். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துல வந்து ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து அல்லது பேசுறார் படிக்கிறாருங்கிறத பார்க்கும். அது கூட படிக்கலாம். லூக்கா 4 அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கலாம். லூக்கா அதிகாரம் 4 வசனங்கள் 16 முதல் 18 முடிய. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். 17 அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது 18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்போதும் பார்க்கும். அவர் வளர்ந்த ஊராய் நாசரேத்துக்கு வந்து தன்னுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளை ஜெபாலயத்தில் பிரவேசித்து அவர் எழுந்து நின்று இருந்தார். வழக்கம் வந்து அவர் பிரசங்கம் பண்ணுவார். எங்க பாத்தீங்கன்னா இங்க கலிலேயாவில் நாசரேத்து ஊர்ல, அந்த நாசரேத்து ஊர்ல வந்து ஏசாயா தீர்க்க தரிசன வசனத்தை படிக்கிறான்னு பார்க்கும். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அங்க வச்சிடறான்னு பார்க்கும். அப்ப வந்துட்டு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்கள் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கவும், குருடர் பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அப்படின்னு என்னை அபிஷேகம் பண்ணினார். ஞான வசனத்தை அவர் வந்து படிச்சுட்டு அனுப்பிச்சு கொடுத்துறாருன்னு பார்க்கும். எல்லாருடைய கண்களும் ஒரு நோக்கமா இருக்குன்னு பார்க்கும். இது நாளில் நிறைவேறிட்டுங்கிற விஷயத்த அந்த ஜெபாலயத்தை வச்சு அவர் பிரசங்கம் பண்றாருன்னு பார்க்கும். அது ஒரு ஓய்வு நாளா இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஓய்வு நாளில் என்ன பண்ணாங்கிற விஷயத்த நம்ம சொல்லப்போன்னு பார்க்கும். அப்போ அந்த ஓய்வு நாளில் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்க என்ன பண்ணோம், பழைய ஏற்பாடுல என்ன பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் என்ன செய்யுது, எங்கேயும் போயிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மண்ணாவை வந்துட்டு அதை பொறுக்கி எடுத்துட்டு அப்பங்களை சுட்டு இருக்கணும். தன்னை வாசலத்தில் விட்டு புறப்படக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடமைகளை செய்தாங்கன்னா தன்னுடைய கடமைகளை செஞ்சாங்கன்னு பார்க்கும். என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ணாங்க, மற்ற காரியங்கள்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போச்சுல ஓய்வு நாளில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஜனம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் அழைக்கிறான்னு பார்க்கும். அந்த வீட்டுக்கு அங்கே போகிறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 14 அதிகாரம் 1 முதல் 4 வரை. அதிகாரம் 14 வசனங்கள் 1 முதல் 4 முடிய. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். 2 அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோவென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். 3 இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். 4 அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைப்பித்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு பார்த்தோம். அப்போ ஓய்வு நாள் என்ன பண்றாரு, ஓய்வு நாள்ல போய்
பரிசேயனுடைய தலைவன் வீட்டில் போய் அந்த விருந்து சாப்பிடான்னு பார்க்காங்க. அவர் விருந்து கொடுக்காங்கன்னு பார்க்கும், அவர் போஜனம் பண்ணுறாரு பார்க்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்க்கோவையான வியாதியுள்ள ஒரு மனுஷனை ஓய்வு நாளில் சுகம் கொடுக்குறான்னு பார்க்கும். எந்த விஷயம் பண்ணுறது நடக்குன்னு பார்க்கும். அப்போ ஓய்வு நாள் நினச்சிறாங்க, நடந்து போகிறாங்க. போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த போஜனம் அவங்கள கடமைகள் செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அந்த காரியங்கள் செய்கிறாங்க. ஓய்வு நாளில் அந்த காரியங்களை பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ ஓய்வு நாளில் வீட்டை விட்டு வெளியே வராமல் அந்த 144 மாதிரிலாம் கிடையாது. தங்களுடைய கடமைகளை செய்யலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா அன்னைக்கு தினத்தில் வேலையோ அந்த காரியங்களோ அது என்ன செய்யாது, பிழைப்புக்கு அடுத்த வேலையில் எதையுமே செய்யக்கூடாது. தேவனுடைய காரியங்கள் செய்யலாம், தனக்குடைய சாப்பாடு காரியங்களை என்ன செய்யலாம் பார்க்கும். அதுதான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் ஓய்வு நாளில் நடக்கிற ஒரு தூரம் இருக்கு பார்க்கும். இந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 1 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க பயணம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கும். ஓய்வு நாள்லையும் அவங்க நினச்சிட்டாங்க பயணம் செஞ்சுருக்காங்க. அது என்ன பயணங்கிற விஷயம்னா அந்த வேலைக்கு அவங்களுடைய தொழில் ரீதியான இது கிடையாது. அவங்க கடமைகள் ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணுற விஷயம், இல்லாட்டா எங்கே சொல்கிறோன்னா இப்போ ஒரு சத்தியம் போதிக்கு ஜெபாலயங்களை போய் சத்தியம் போதிக்கு, அப்போ அங்கே போகிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, தேவாலயங்கள் போகிற விஷயங்கள் போக வேண்டியது, அந்த காரியத்துக்காக என்ன பண்ணுறாங்க நடைப்பயணம் பண்ணலான்னு பார்க்கும். அப்படி கூட பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும். ஓய்வு நாளில் ஓய்வு நாளுடைய பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் பயணத்தோட 3/4 மைலுங்கிறது நம்மளுடைய கிலோமீட்டர் கிடைக்கும் போதில் பார்த்தா 1 கிலோமீட்டரும் 100 மீட்டர் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் அதிகாரம் 1 வசனம் 12. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்போ ஒரு நாள் பயண தூரம் அவங்க பார்த்தீங்கன்னா அது 3/4 மைலுங்க சொல்லப்படுது. அது 1 கிலோமீட்டர் 100 மீட்டர் அடையாளப்படுத்துன்னு பார்ப்போம். ஓய்வு நாளில் என்ன பண்ணுறக்கா பயணம் செஞ்சுருக்காங்கிற இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பரமேறி போச்சுன்னா நடக்கிற சம்பவம்னு பார்க்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். யோவான் 7ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 7 வசனங்கள் 22 மற்றும் 23. விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். 23. மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? அப்போதும் பார்க்கும். அப்போ ஓய்வு நாளையும் விருத்த சேதனம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஓய்வு நாள்லேயே நினச்சிட்டாங்க தேவனுடைய ஆலயங்களில் அந்த காரியங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஓய்வு நாளே தேவனுடைய அந்த ஆசாரிப்பு கூடார விஷயங்களையும் அவங்க நினச்சிட்டாங்க பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேலை செய்யலாம், அது தப்பு இல்லைன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 14, 15, 16. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42, 43, 44 பார்க்கும். இது என்ன பண்ணான்னா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளில் பிரசங்கம் பண்ண விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 13 வசனங்கள் 14 முதல் 16 மற்றும் 42 முதல் 44. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். 15. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். 16. அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். போதும் பார்க்கும். அப்போ எடுத்துட்டாரு. அவர்கள் பெர்கே பட்டணத்துக்கு விட்டு புறப்பட்டு பிசிதியா பட்டணத்தில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயங்களை பிரவேசித்து ஓய்வு நாளில் ஜெபாலயங்களை பிரவேசித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமங்களை வாசித்து முடித்த பின்பு அடுத்த நியாயப்பிரமாணத்தையும் படிக்காங்க. நியாயப்பிரமாணங்கிறது என்னன்னா 5 ஆகமம், தோராங்கிற விஷயத்தையும்
தீர்க்க தரிசன ஆகமம். தீர்க்க தரிசன ஆகமும் நினைச்சாங்க அங்கே படிப்பாங்க பார்க்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் சகோதரர்களை, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்றார். சொல்லுங்கன்னா ஜபாலய தலைவர்கள் அவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள் இருக்கும். அப்போ வந்து பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி அவங்களுக்கு புத்தி சொல்றாருன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லுது என்கிற விஷயத்த ஒரு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது தீர்க்க தரிசன ஆகமம், இயேசு கிறிஸ்து ஏசியா ஆகமத்தில் வந்து எடுத்து வருதால அந்த மாதிரி விஷயங்களும் எடுத்துருக்காங்க. அந்த ஓய்வு நாளில் வந்துக்கிட்டு ஜபாலயங்களில் போய் அந்த மாதிரி படியிருக்காங்கன்னு பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். 42-40 வாசிக்கலாம். 42. அவர்கள் யூதருடைய ஜபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். 43. ஜபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். 44. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 42ஆம் அதிகாரத்தில் சொல்லமுச்சில் அவர்கள் யூதருடைய ஜபாலயங்களிலிருந்து புறப்படுகையில் அப்போனா அந்த புத்தி சொல்கிற விஷயங்களை பண்ணி முடிச்சு போகிறாங்க. போமிச்சுக்கிறாங்க. அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பிரஜாதிகள் வேண்டிக் கொண்டார்கள். அப்போ வந்து அடுத்த நீங்கள் ஓய்வு நாள் வந்து இங்கே பிரசங்கம் பண்ண வந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு 6 நாள் வேலைக்கு போயிடுவாங்க. 7ஆவது நாள் இந்த ஓய்வு நாளில் தான் எல்லாரும் வந்து கேதர் ஆகி அந்த சத்திய உபதேசங்கள் தியானிப்பான் பார்க்கும். அதனால அடுத்த தடவை வந்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்ல முடியல ஜபாலயத்துக்கு கூடின சபை கலைந்து போன பின்பு ஒன்று. அப்போ அந்த மீட்டிங்லாம் முடிச்சு போனதுக்கப்புறம் யூதரிலும் யூத மார்க்கத்தார் பக்தி உள்ளவர்கள் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றி தங்களுடனே அவர்களை பேசி தேவனுடைய கிருபை நாளை நினைத்திருக்கும்படி அவர்கள் புத்தி சொன்னார்கள். அப்போ எப்படி நாங்கள் சத்தியத்தில் வாழணுங்கிறதான சில ஐடியாஸ்களையும் அவங்கள்ட்ட கேட்காங்க, சில டவுட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டுறாங்க. அப்போ என்ன சொல்லுங்க, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவன வசனத்தை கேட்கப்படி கூடியிருந்தாங்க. அப்போனா இவங்க போனவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பவுல் பர்னபா வந்துட்டு நல்ல செய்தி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட செய்தியை கேட்க நிறைய பேர் அடுத்த ஓய்வு நாளில் இங்கே வந்துட்டு இந்த ஜபாலில் அங்கே வந்து கேதறாங்களான்னு பார்ப்போம். அப்போ வந்து ஓய்வு நாளில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியங்களை அவங்க வந்து தியானிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, ஓய்வு நாள் தோறும் ஜபாலயங்களே வாசிக்கப்பட்டு வருகிற அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. பூர்வ காலத்திலே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15-21 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 15 வசனம் 21. மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் என்ன படிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் என்ன பண்ணிருக்கிற ஓய்வு நாளில் மோசையின் ஆகமம்னா தோரா இங்கேருந்து 5 ஆகமம்லேருந்து விளக்குறை கொடுத்துருக்காங்க. நியாயப்பிரமாணம்லேருந்து விளக்குறை கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஓய்வு நாள் தோறும் ஜபாலயங்களே வாசிக்கப்பட்டு வருகிறபடினாலும் பூர்வ காலம் தொடங்கியும் சகல பட்டணத்தாரில் அந்த ஆகமங்களை பிரசித்தவர்கள் உண்டே என்றார்கள். அப்போ வந்துட்டு என்ன பூர்வ காலத்தை மோசையினுடைய காலத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஓய்வு நாளில் என்ன பண்றாங்கன்னா ஜபாலயங்களில் போய் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்தை கொடுத்து இதை தியானிச்சிருக்காங்க விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோசூரில் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனம் 13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்போதும் பார்க்கும். சில பட்டணங்கள்ல என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் சீஷர்களை விடலை. அப்போ ஓய்வு நாளில் வந்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு புறம்பா போய் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள தேடி எந்த ஸ்திரீகளாக வராங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணிடுறாங்கன்னு பார்க்கும்.
அப்போ வந்துட்டு இந்த ஓய்வு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெபம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணியிருக்காங்க, தேவனுடைய வேலையில் அந்த காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 2 to 4 வரை வாசிக்கும். அப்போஸ்தலர் அதிகாரம் 17 வசனங்கள் 2 முதல் 4 முடிய. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து 3 கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். 4 அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாளின் வேத வாக்கியங்களின் நியாயங்களை அவர் எடுத்தவர்கள் சம்பாதிச்சான்னு பார்க்கலாம். அப்போ பவுல் வழக்கமாக போய் இந்த ஜபாலெலாம் பேசுவார். அப்படி பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 ஓய்வு நாளில் போய் கண்டினியூஸாக போய் நினைச்சினாரு பாடம் எடுத்திருக்காருன்னு பார்ப்போம். பாடம் எடுத்திருக்காரு, இந்த வேத வாக்கியங்களை நியாயங்களை எடுத்துட்டு அவங்க சம்பாதிச்சிக்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு என்னன்னா அவங்க பாடம் எடுக்க முடிச்சு சொல்கிறாங்க, அடுத்தது நீங்கள் வாங்க வந்து இந்த பாடத்தை எங்களுக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ல முடிச்சுன்னா அவர் போய் ஓய்வு நாளில் போய் அந்த விஷயங்கள் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். அப்போ கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதுக்கு என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று அவர்களுக்கு காண்பித்து சிஸ்தாமப்படுத்தினார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து பிறப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சிஸ்தாங்கள் படுத்தி அடையாளப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்கு. அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் விஷயம் சொல்கிறான்னு பார்ப்போம். அவர்களில் சிலர் பக்தியுள்ள கிரேக்கர்களில் திரளான ஜனங்கள் கணம் பொருந்திய ஸ்திரீகளும் அநேகரும் விசுவாசித்து பவுலை சீலாவை சேர்த்து கொண்டார்கள் இருக்கு. அப்போ கணம் பொருந்திய அடுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கணம் பொருந்திய ஸ்திரீகள்னா பெரிய இடத்து அவங்க வந்து ஸ்திரீகள், அதாவது கணம் பொருந்தினா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்து அந்த ஸ்திரீகள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு பிரதான ஆசிரியர் மனைவியாக கூட இருக்கலாம், அந்த ஊருடைய தலைவராக இருக்கலாம், மூப்பருடைய மனைவியாக இருக்கலாம். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பவுலுடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு அடிச்சுட்டாங்க வந்திருக்காங்கன்னு பார்க்க தான் கணம் பொருந்தியவர்கள் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோதர்களே அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 3 to 6 வசனங்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 18 வசனங்கள் 3 முதல் 6 முடிய. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். 4 ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். 5 மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். 6 அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புற ஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜனங்கள்கிட்ட இருந்து அவரோட வேலை செய்கிறார், கூடார தொழிலை போட்டு வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு ஓய்வு நாள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு நினைச்சிடாங்க ஜெபாலயங்களை போய் புத்தி சொல்கிறான்னு பார்க்கணும். இப்போ 6 நாள் நினைச்சிடாரு ஃபிசிக்கல் ஒர்க்கு, சாப்பாடுக்காக பிழைப்பு வர்றாரு. அவர் தனக்காகவும் தனக்கு உடன் இருக்கிறவங்களுக்காகவும் தன் கையினால் வேலை செய்து கூலி வேலை செய்து கூடார தொழிலை போட்டு வேலை செய்து என்ன பண்ண பிழைப்பு வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளில் ஜெபாலயங்களை சம்பாஷணம் பண்ணி யூதருக்கு கிரேக்கருக்கு புத்தி சொல்கிறாரு பார்ப்போம். இந்த கிரேக்கருக்கு புத்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கதோனியால இருந்து சீலாவும் தீமோத்து வந்த போது பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசு தான் கிறிஸ்து என்று யூதருக்கு சிஸ்தாங்கப்படுத்தினார் என்றது. அப்போ கிறிஸ்து ஒருத்தர் வருவார், அதை இயேசு தான் சிஸ்டம் பார்க்கிறார். அவர்கள் எதிர்த்து நின்று தூசித்த போது தன் வஸ்திரங்களை உதறிட்டு, உங்களோட இரத்தப்பழி உங்கள் தலைமையில் இருக்கும் என்று நான் சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி இது முதல் பிரஜாதிகள் எடுத்து போகிறேன் என்று அவர்களோட சொல்லிட்டான்னு பார்க்கும். யூதர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளலான்னு பார்க்கும்.
அவர் என்ன பவுல் இருந்து புறஜாதிகள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிடறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோர்களே, ஓய்வு நாள் வந்துட்டு தேவன் ஓய்வு நாளுக்கும் தேவன் ஆண்டவராக இருக்கிறாருங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 23 28 வரை வாசிக்கலாம். மார்க்கு அதிகாரம் 2 வசனங்கள் 23 முதல் 28 முடிய. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். 24 பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார். 25 அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது. 26 அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றான். 27 பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. 28 ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். அப்போதும் பார்க்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஓய்வு நாள் எடுத்தாரு பயிர் வழியாக நடந்து போன போது. அப்போ ஓய்வு நாளில் பயிர் வழியாக நடந்தால் வயல் வழியில் நடந்து போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துல போய் ஊழியத்துக்காக போகிறாங்கன்னு பார்க்கும். ஓய்வு நாளில் நடப்பயணம் செய்தார்கள் நம்ம பார்த்தோம். ஓய்வு நாளில் நடந்திருக்கான்னு பார்க்கும். அதுக்கும் ஒரு லிமிட் உண்டு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாள் பயணத்தோடனா 3/4 மைல் நடந்ததெல்லாம் பார்க்கும். அந்த விஷயம் போட்டிருக்கோம். அப்போ எடுத்துட்டு சாப்பாடுக்காக பயிரை குறைஞ்சி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கும். அப்போ அந்த சில விஷயங்கள் சம்பாஷணை நடக்குன்னு பார்க்கும். ஓய்வு நாள் அவங்க மீறி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயிரை குறைஞ்சி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பசியாக இருக்கனால தான் சாப்பிட்றாங்க, தப்பு இல்லை. ஏன்னா பயிரில் சாப்பிட்றீங்கன்னா பயிரோ வேலைகளோ பயிர் சம்பந்தமான ஃபிசிக்கல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படின்னா இவங்க வயலில் பயிர் சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆபத்து காலத்தில் எடுத்தது தாவீது பசியாக இருக்க முச்சில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அந்த சமூகத்தை அப்பத்தை எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஆசாரியர் தான் புசிக்கணும். ஆனால் எடுத்துட்டாங்க பசியாக இருக்க முச்சில் அவர் கொடுத்தாங்க, அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒருத்தர் பசியாக இருக்கா அவர் சாகர கடைசினா அதை அந்த ஓய்வு நாளில் போய் அந்த பறித்து சாப்பிட்றதுல தப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்குன்றது. அப்போ ஓய்வு நாளை படைச்சி அதில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கல. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. ஓய்வு நாள் உண்டாக்கி அதில் மனுஷன் வேலை செய்யக்கூடாது. அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணணும்னா தேவனுடைய சத்தியங்களை கேட்கணுங்கிறதுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். ஆகையால் மனுஷகுமார் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறாருங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ அந்த ஓய்வு நாள் என்ன அதுங்கிற விஷயம் சொல்லியிருக்கோம். ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறான்னா அந்த ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துனா ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஓய்வு நாள்ங்கிறான விஷயத்தை என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஓய்வு நாளுங்கிறான விஷயத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிழலான ஒரு சம்பவத்தை தேவன் வச்சிருக்காரு. அது பொருள் கிறிஸ்துவ பற்றிக்கிறது. அது ராஜ்யத்தில் ஒரு விஷயங்கள் பண்ண போகிறாரு. அந்த 7ஆவது நாளில் 7ஆவது நாளுங்கிறாரு 7000 வருஷமா இருக்குல்ல, அந்த வருஷத்தில் தேவனுடைய திட்டத்தை செயல்படுறாரு. அதுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். கொலோசியர் அதிகாரம் 2 வசனங்கள் 16 மற்றும் 17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. 17 அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. போதும் பார்க்கலாம். அப்போ என்னது ஆகையால் போஜனத்தையும் பானத்தை குறித்தது பண்டிகை நாளை மாத பிறப்பு ஓய்வு நாளை குறித்ததாக ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பதாக. ஓய்வு நாளை குறித்ததும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாத இருப்பாயாக. அவை வருங்காலத்துக்கு நிழலாக இருக்கு, அவையின் பொருள் கிறிஸ்துவை பற்றி. கிறிஸ்துங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் குறிக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கிறிஸ்து தலையாக இருக்கா, நாம் அவயங்களாக இருக்குன்னு பார்ப்போம். கிறிஸ்துங்கிறது
சபையை அடையாளப்படுத்து 1,44,000 பேரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த பொருள் என்னது கிறிஸ்துவ பற்றினா அப்போ கிறிஸ்து தலை நாம் அவயங்கள் பார்க்கும். அந்த அவயங்கள் 1,44,000 பேரை அடையாளப்படுத்துது. இவங்களை ராஜ்யத்தில் உலக ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிற ஒரு விஷயமா அங்கே வச்சிருக்கான்னு பார்க்கும். அதை தான் அங்கே விஷயத்தை அதை அடையாளப்படுத்துற விதமாக அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். வருங்காலத்துக்கு நிழலாக இருக்குது அவர் பொருள் கிறிஸ்துவ பச்சிருக்கு. அப்படின்னா கிறிஸ்துனா 1,44,000 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த 1000 வருட அரசாட்சியில் சத்தியம் சொல்லி கொடுக்க போகிறாங்க. நித்திய ராஜ்யம் சொல்லப்பட்ட இடத்துல அவங்க ராஜரீகம் பண்ண போகிறாங்க. அந்த விஷயத்தை தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம் பார்க்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30 31 32 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 17 வசனங்கள் 30 முதல் 32 முடிய. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். 31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். 32 மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அப்போது பார்ப்போம். அப்போ அறியாத காலங்களை தேவன் காணாத போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள வருஷத்துக்கு கட்டளையிடுகிறார்னு பார்க்கும். இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா அறியாமல் உள்ள காலங்கள் விஷயம் சொல்ல பார்க்கும். இப்போ ராஜ்யங்களில் பார்த்தீங்கன்னா ராஜ்யம் தௌசனிஸ் கிங்டமில் சொல்கிறாரு. இது இந்த வசனம் எதுக்கு மேட்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிங்டமுக்கு ஃபுல்லாக மேட்ச் ஆகுன்னு பார்க்கும். அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாத போல் இருந்தார். இப்போ இந்த ஜனங்களை அறியாமல் சில விக்கிரங்களையும் தேவனை அறியாத விஷயங்களை தொழுது கொள்கிறாங்க. இப்போ அறியாமல் காணாத போல் இருக்கு. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கு கட்டளை இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. சொல்லிட்டு மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்த்து அந்த மனுஷரை மறுத்துடன் எழுப்பினால் அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்கப்படுகிறார் இருக்கிறாரு. அப்போ ஒரு நாளுங்கிற விஷயம் என்னன்னா 7ஆவது நாள் அந்த ராஜ்யத்தை அடையாளப்படுத்த ராஜ்யத்தில் என்ன பண்றாரு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்க்கிறாரு. அந்த மனுஷன் மருத்துவரிலிருந்து எழுப்பின மனுஷனை கொண்டு தான் செய்கிறார். அதுதான் 1,44,000 பேர் பார்க்கும் விளங்கப்படுகிறார் இருக்காரு. மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். நீ சொல்லுகிற இன்னொரு நாள் கேட்போங்கிறான விஷயத்த சொல்றான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சோதரில் அப்போ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த மனுஷன் அந்த 1,44,000 கொண்டு அவருடைய சத்தியத்தை போதிக்கிறாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுறது பார்க்கும். அந்த ஒரு நாள்ங்கிறான விஷயத்த அப்போஸ்தலர் பவுல் தான் சொல்றாரு. அந்த ஒரு நாளுங்கிறான விஷயத்த அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதுறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். 2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 3 விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இது இப்போ பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணாதபடி பயபக்தியா இருக்க கடவுள். அப்போ வாக்குத்தத்தம் என்னது? அவருடைய நீதியின்படி நினைச்சது வாக்குத்தத்தம். அவர் வாக்குத்தத்தம் என்னது? ராஜ்யங்கிற விஷயம் சொல்லப்படுது. அவர் என்ன வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சிடாது. அவர் வாக்குத்தத்தம் படி என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அது புதிய வானத்தின்படி புதிய பூமியின்படி புதிய வானம் புதிய பூமி ராஜ்யத்தை தான் குறிக்குன்னு பார்க்கும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதியின் வாசமா இருக்க புதிய வானங்களை புதிய பூ உண்டாக காத்திருக்கிறோம் அப்படின்னு இருக்கா. அவர் வாக்குத்தத்தத்தின்படி என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா
அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி வாக்குத்தத்தை உண்டாக்கும்படி ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்க போவதை காணாப்படி பயபக்தியா இருங்கிறாங்க. அப்போ வந்துட்டு புதிய வானம் புதிய பூமி அங்கான விஷயம் இருக்கு. சிலர் அங்கே வசிப்பாங்க, சிலர் ஆளுகை செய்வாங்க பார்க்கும். இந்த ஆளுகை செய்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் இருப்பாங்க சபை வகுப்பார் இருப்பாங்கன்னு பார்க்கும். அதுதான் இது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் சுவிசேஷம் அவர்கள் அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசிக்காமல் போனபடியினால். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுக்கு கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்றது. அப்போ சிலவங்க சத்தியம் கேட்காங்க, கேட்டுட்டு எடுக்கிறாங்க, விசுவாசிக்கல. பேசிக்கில் நம்ம சத்தியம் எடுக்கும். சிலர் கேட்காங்க, சிலர் விசுவாசிக்கல பார்க்கும். விசுவாசித்த நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போயிடுறான்னு பார்ப்போம். விசுவாசிக்காதவர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 1,40,000 பேரில் இந்த ஆளுகைக்குள்ளே வர முடியாமல் போயிடான்னு பார்க்கும். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியை உலகத்து வச்சது முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்தினால ஆணையிடுகிறார் என்று. அவருடைய கிரியை உலகத்து வச்சது முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார் இருக்காரு. அப்போ அதை தான் சொல்றாரு பார்க்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது அவர் இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்தை சொல்லியிருக்கிறார், ஆணையிட்டு இருக்கிறார் விஷயம் சொல்றாரு. இது சங்கீதத்தில் இருக்கு. இது எதை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை கீழ்ப்படியாம போனவங்க, விசுவாசிக்காதவங்க அந்த வனாந்தரத்தில் மறித்து போறாங்க. கீழ்ப்படிந்த விஸ்வாக்காலைப்பு அந்த மாதிரி வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்தில் போகிறாங்கன்னு பார்க்கும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். 5 அஞ்சியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். 6 ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் சொல்றாரு. மேலும் தேவன் அவருடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்த சொல்லியிருக்கிறாரு. அந்த 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்திருக்காங்க. ஒரு நிலையான சம்பவம் இருக்குல்ல, அது வேற ஒன்றும் கிடையாது. அது ராஜ்யத்தை மையப்படுத்துகிற விதமாக தான் அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே நான் விஷயம் சொல்றாரு பார்க்கும். அன்றி அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறாரே. அப்போ சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அந்த ராஜ்யத்தை குறித்ததான ஒரு விஷயமா தான் அவர் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாரு என்ற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பதும் இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினால் சுவிசேஷத்துக்கு முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிக்க போனபடினால் என்று. அப்போ சிலர் கேட்டு அதன்படி ஜீவிக்காம போறாங்க. அப்படி போனபடினால் என்கிற விஷயம் சொல்றாரு பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். 7 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். 8 யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை சொல்லியிருக்க மாட்டாரே. 9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. 10 ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். 11 ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அதுக்கப்புறம் சாரு ஆகிய சிலர் அதில் பிரவேசிப்பதும் இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கு அப்படின்னா சுவிசேஷம் முதலாக கேட்டார்கள் கீழ்ப்படியாமல் அதில் பிரவேசிக்காத போன அப்படின்னா, அப்போ சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழாம அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்குள்ள போறாங்கன்னு பார்ப்போம். அதனால என்ன சொல்லப்படும் போதுன்னா, அவங்கள புதுப்பிக்க கூடாத காரியம்ங்கிற விஷயத்த சொல்லப்படும் பார்க்கும். அதை கூட நம்ம என்ன சொல்றது,
இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம படிக்கலாம் பார்க்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அந்த 5-6 வசனங்கள் படிக்க நினைச்சது 4 வசனத்தில், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்தாவை பெற்று தேவனுடைய நல்வார்த்தை இனி வரும் உலகத்து பலனை ருசி பார்த்து இவர் ராஜ்யங்களை சத்தியங்களை கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சு மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்களே மறுபடியும் சில இவையிலே அறையப்பட்டு அவமானப்படுத்தப்படினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அவர்களை மறுபடி புய்ப்பதற்கு கூடாத காரியம். அப்ப என்ன அவங்கள மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது அர்த்தம் இல்லை. அதனால விஷயம் சொல்றான்னு பார்க்கும். அவங்களுக்கு எப்படி அதனால விஷயம் சொல்றான்னு பார்க்கும். எப்படி என்றால் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் எச்சில பயிரை முழிக்கிற நிலமோ தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ தேவனுடைய சத்தியத்தை கேட்டு வாழ்ந்தாங்கன்னா அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் முள்செடியிலும் புல்பூண்டுகளும் முளைக்கிற நிலமோ தகாதவும் சபிக்கப்பட்டதாக இருக்கும். அது முடிவோ சுட்டரிக்கப்படும் சொல்லிருக்கு. 2 நிலம் இருக்கு. 2 நிலத்துல ஒன்று விவசாய நிலம் இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டு பண்படுத்தாத நிலத்துல இருக்கு. அதுல முற்செடிகள்லாம் இருக்கு, வளர்ந்துருக்கு. அதால ஒரு பிரச்சனை இல்லை. அதை நினைச்சுவாங்க சேச்சிப்பி வச்சு அடிச்சு நொறுக்கி அதை நினைச்சுவாங்க தீயிட்டு கொடுத்துவாங்க. அதே மாதிரி என்னென்னதான் சத்தியங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன்படி சீவிக்கலன்னா அவங்களுக்கு முடிவு எழுதுறது சுட்டரிக்கிறதா அதனால விஷயம் சொல்றாரு பார்க்கும். அது பிரியமானவர்களே, நாங்கள் இப்பொழுது சொன்னாலும் நன்மையானது ரட்சிப்பிக்காதமான காரியம் உங்கள்கிட்ட உண்டு என்று நம்புகிறோம். அதனால சொல்றாரு பார்க்கும். அதனால நீங்க நினைச்சது நீங்க 2ஆம் மனசுல போக மாட்டீங்க. ஆனால் ரட்சிப்பிக்காதவான காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்குங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். ஆனா சொல்றாரு, இன்னும் அவருடைய சத்தத்தை கேட்கிறான உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீது சங்கீதத்தை சொல்லியிருக்கிறபடி இன்னும் என்று ஒரு இடத்தை ஒரு நாளை குறித்து சொல்லியிருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. யோசுவா ஜனங்களை கொண்டு என்ன போயிட்டாருன்னா எங்க கொண்டு போயிட்டாரு? யோசுவா கானான் தேசம் கொண்டு போயிட்டாரு. ஆனால் எடுத்துறாரு இளைப்பாறுதலை குறித்து சொல்லியிருக்கிறாரு. எங்க சொல்றாரு வேறு இடத்துல சொல்லியிருக்க மாட்டாருங்கிற சொல்றாரு பார்க்க. ஆகியால் தேவடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிற அப்படினால் அங்கான சொல்றாரு பார்க்கும். ஏனெனில் அந்த இளைப்பாறுதல் காலம் யாரும் 7ஆம் நாள் ராஜ்யத்தை குறித்து தான் சொல்லியிருக்கு. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலை பிரசவித்தவன் தேவன் தன்னுடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன்னை கிரிவித்து ஓய்ந்திருப்பான். அப்ப இயேசு கிறிஸ்து 6,000 வருஷம் எழுதாரு தேவனுடைய அந்த கிரியை செய்யறாரு. ஆதாமுக்கு வாழ்றதான ஒரு வாழ்க்கை தரத்தை சிருஷ்டிப்பு வேலை செய்யறதுக்காக பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றா பார்த்தீங்கன்னா அந்த கிரியேஷன் வேலைகள் அதாவது என்னன்னா இந்த பூமியில வாழ்றதான கிரியேஷனை அங்க இயேசு கிறிஸ்து செய்து ஆதாம் கொடுத்தான்னு பார்க்கும். இங்க புதிய வானம் புதிய பூமிங்கிறான ஒரு கிரியேஷன் அங்க இருக்கு. அங்க நம்ம போகணுங்கிறான விஷயத்த யார்கிட்ட சொல்றான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை சுவிசேஷத்தை ஜனங்கள்கிட்ட போதிச்ச தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சுறாங்க அந்த இளைப்பாறுதல் பெறுவாங்கன்னு பார்க்கும். ஆர்கியத்தை சிஸ்தாங்கத்தின்படி ஒருவனும் கீழ்ப்படியாமல் விழுந்து போகாதபடி நாம் அந்த இளைப்பாறுதல் பெருசுக்கு ஜாக்கிரதையா இருக்க கடவும். அதனால இந்த சிஸ்தாங்கமாக தேவன் சொன்ன விஷயத்த இந்த ராஜ்யத்துல போற காரியத்துல நம்ம விழுந்து போகாதபடி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்றான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7ஆவது நாளுங்கிறான விஷயத்த என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அது ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணிருக்கான்னு பார்க்கும். அதான் சொல்றாரு, மேலும் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்தது போல 7ஆம் நாளை ஒரு நாளை குறித்து சொல்லியிருக்காரு. அந்த 7ஆவது நாள் தான் 7ஆவது நாள் சொல்லப்பட்ட ராஜ்யத்துக்கு கம்பேர் ஆகுது விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அன்புக்குறி சூழல் அதான் விஷயம் பார்க்கும். அப்போ அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்படும். யாருக்கு அறிவிக்கப்படும்? அதாவது கேட்காதவர்களுக்கு தேவனுக்கு சுவிசேஷம் அங்கே கொடுக்கப்படும் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ராஜ்யத்தில் எல்லாருக்கும் சத்திய அறிகிற அறிவு கொடுக்கப்படும் பார்க்கும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா அதிகாரம் 11 வசனம் 9. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். போதும் பார்க்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்க போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ கர்த்தரை அறிகிற அறிந்திருக்குன்னா சத்தியம் அங்க எல்லாருக்கும் போதிக்கப்படும் சொல்ல முடியும் பார்க்கும். சமுத்திரத்துல ஜலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி
எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறிகிற அறிவினால பார்க்கும். அப்போ நிலப்பரப்பை சுற்றி சமுத்திரம் எழுதுறது இருக்குன்னு பார்க்கும். அது மாதிரி தண்ணீருங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி ஜனங்களுக்கு தண்ணீர் மாதிரி சத்தியம் எழுதுது, அவங்களுக்கு எழுதுது, அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதை தான் இங்கே அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு என்ன பாடம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளும் தேவனுடைய ராஜ்யங்கிறான ஒரு தலைப்பின் கீழே பார்த்தோம் பார்க்கும். ஓய்வு நாளை தேவன் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினான்னு சொல்லி ஆதியாகமத்தில் படித்தோம் பார்க்கும். அந்த ஓய்வு நாள் எதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ராஜ்யத்துக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ ஓய்வு நாளில் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் தேவனுடைய சத்தியங்களை தியானித்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யம் சொல்லப்பட்ட 7000 வருஷத்தில் எல்லாரும் உலக ஜனங்கள் என்ன தன்னை தானே ஒப்பு கொடுத்து அவங்க நினைச்சாங்க சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, தேவனுடைய சத்தியத்தை அங்கே கேட்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அந்த ஓய்வு நாளில் வந்துக்கிட்டு அந்த தேவனுடைய சத்தியங்களை யார் அந்த பழைய ஏற்பாடில் வந்துட்டு அவங்க பேசுனாங்கன்னா அந்த ஆசாரியர்கள் அவங்க தான், அவங்க வாயில தான் வேதம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அவங்க வந்து போதிச்சாங்கன்னு பார்க்கும். புதிய ஏற்பாட்டில் வந்து சீஷர்கள் அந்த சத்திய உபதேசங்களை அங்கே போதிச்சாங்கன்னு பார்க்கும். இதான் அந்த விஷயங்கள் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் பார்க்கும். அப்போ வந்துட்டு 7ஆம் நாள்ங்கிறான ஓய்வு நாள் ராஜ்யத்தை இந்த அடையாளப்படுத்துகிற விதமாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதுதான் அந்த விஷயம் பார்க்கும். இனி வர காலத்தில் ராஜ்யத்தை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு சப்ஜெக்டை ஜூபிலிங்கிறான ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் பார்த்தா புரியும் பார்க்கும். அது ஒரு விஷயம் பார்க்கும். இவ்வளோ பொறுமுறை கேட்டவங்களை தேவன் தாமே ஆசிரிப்பாராக. ஆமென்.